வெறி கொண்டு தாக்கினார்கள். அதுவும் புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, ஏன்னா அவங்களுடைய பிலாசபி, அவங்களுடைய ஐடியாலஜி, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அதுக்கு நான் வேறையா இருக்கிறதுனால, சனாதன இந்து தர்மத்தை வாழறதுனால அவங்க தாக்குறாங்க. விரோதிகள் புரிஞ்சுது. இந்த இந்துக்கள்னு சொல்லிக்கிற ஒரு சில வெத்து கும்பல் வேக வேகமா போய் எனக்கு ராமேஸ்வரத்துல உட்காந்து ஸ்ராத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு சிரிப்பா வந்துருச்சு. உங்களுக்கு எல்லாம் முன்னாடி நான் எனக்கு கொடுத்துட்டேன்பா. ஸ்ராத்தம் கொடுத்து தாம்பா சந்நியாசமே எடுக்கிறோம். ஸ்வஸ்ராத்தம்னு எனக்கு நானே ஸ்ராத்தம் கொடுத்து கொண்டுதான் சந்நியாசமே எடுக்கிறோம்ப்பா. அதுதான்ப்பா சந்நியாசத்தோட அடிப்படை. அது இதெல்லாம் தான் இந்த மெக்கலே எஜுகேஷன், மெக்கலே மேக்ஸ் முல்லர் கும்பலுக்கு பிறந்த குழந்தைங்க, இந்த விருந்தாளிங்களுக்கு பிறந்ததுங்க. மேக்ஸ் முல்லர் இந்து மதத்தை பத்தி டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்க புக்கெல்லாம் படிச்சுட்டு, இல்ல எதையுமே படிக்காம வெறும் பர்த் சர்டிபிகேட்டை மட்டுமே வச்சுட்டு இந்துன்னு கிளைம் பண்ணிக்கிட்டு, ஆனா பிரெயின் வாஷ் பண்ணது பாத்தீங்கன்னா மற்ற ரிலிஜியஸ் ஐடியாலஜி, இந்த நாத்திகம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், அந்த ரிலிஜியஸ் ஐடியாலஜியால பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட இந்த ஃப்ரிஞ்ச் குரூப் கும்பலுங்க போய் உட்கார்ந்துட்டு வேக வேகமா என் போட்டோ வச்சு எனக்கு ஸ்ராத்தம் கொடுத்துட்டு இருங்க லூசுங்க. இந்து இயக்கங்கள்னு சொல்லிட்டு இவங்க தான் ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்க. காரணம் என்னன்னா, இவங்க தான் அந்த இடைச்செருகல்கள், அதாவது இம்போஸ்டர்ஸ். இந்துக்கள், இந்து இயக்கங்கள் இம்போஸ்டர்ஸ். முகமூடியை போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்துக்கள், இந்து இயக்கங்கள் முகமூடியை போட்டுட்டு இருக்கிற வேற யாரோ இந்து விரோத சக்திகள், இந்து விரோத சக்திகள், இந்து இயக்கம் இந்துக்கள்ன்ற முகமூடியை போட்டுட்டு விளையாடுதுங்க. அப்புறம் இந்த லூசுத்தனமான முட்டாள்தனமான விதத்துல உங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினது மூலமா உங்களுக்கு இந்து மதத்தோட அடிப்படையே தெரியலன்னு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டீங்கப்பா. காலங்காலமா உங்க பிராண்டே அழிஞ்சு போச்சு, அசிங்கமா போச்சு. என்ன அசிங்கப்படுத்துறேன்னு போய் கடைசியில் நீங்க அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க. பாவம்.